இந்திய அணியில் ஒரு வீராங்கனைக்கு அதிர்ஷ்டம் அடித்த மாதிரி சொல்லுவாங்க, கூரையை பிச்சித்து கொடுக்கும்னு சொல்லி. முயற்சி, கஷ்டங்கள், தோல்விகள் என்றாவது ஒரு நாள் நம்மளை தட்டி தூக்கும் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி தற்பொழுது இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியின் ஒரு வீராங்கனைக்கு நடந்திருக்கு. அதாவது உங்களுக்கு தெரியும், அண்மையில் நடந்த தற்பொழுது நடைபெற்று முடிந்த உலகக்கிண்ண பெண்களுக்கான ஒரு நாள் கிரிக்கெட் தொடரில் இந்தியா அணி மகுடம் சூடியிருக்கு. அந்த இந்திய அணியில் ஒரு வீராங்கனைக்கு அதிர்ஷ்டம் அடித்த மாதிரி சொல்லுவாங்க, கூரையை பிச்சித்து கொடுக்கும்னு சொல்லி. அதிர்ஷ்டம் அடித்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் என்னென்று சொல்லி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வீராங்கனை இந்தியாவின் 15 பேரை கொண்ட ஷெட்யூலே இல்லாமல் இருந்தால் இறுதியாக வந்து செமிஃபைனல், ஃபைனல் இரண்டுமே விளையாடி அந்த ஃபைனலில் மேன் ஆஃப் த மேட்சையும் எடுத்திருக்காவு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன்னு சொல்லி. ஆமாம், ஷஃபாலி வர்மா. Shafali, 3 comfortable wins for India in this tournament so far. What's the feeling like in the camp going into the semi-final? இவருக்கு என்ன நடந்தது? இந்திய அணிக்குள்ளே இல்லாமல் இருந்து இறுதிப் போட்டியின் ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் விருதை வாங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு மெடிக்கல் மிராக்கிள் என்று சொல்லலாம். அப்படி ஒரு வித்தியாசமான சம்பவம் அவைக்கு நடந்திருக்கு. அதை பார்ப்போம் வாங்க. உலகக்கிண்ண பெண்களுக்கான கிரிக்கெட் தொடரில் 8 அணிகள் பங்கு பெற்றினது. அந்த 8 அணிகளும் தங்களுக்குள்ளே விளையாடி ஒரு அணிக்கு 7 போட்டிகள் வீதம் நடைபெற்றது. அதில் முதலாவது சுற்றில் இந்திய அணி 3 போட்டிகளில் தோல்வியையும் கண்டது. அதில் முதலாவது போட்டியில் இந்திய அணி இலங்கை பெண்கள் அணியுடன் விளையாடினார்கள். அதில் துடுப்பாட்ட வீராங்கனையாக வந்த பிரித்திகா ராவல் என்றவர் முதலாவது போட்டியில் 37 ஓட்டங்களை பெற்றார். சொல்ல போன ஒரு சிறப்பான துடுப்பாட்டத்தை இந்த தொடர்புள்ள மேற்கொண்டிருந்தார். இந்த தொடரில் இந்திய அணி சார்பாக 2வது ஓட்ட எண்ணிக்கை அவருக்கு தான் இருக்கு. அடுத்த ஆஸ்திரேலியாவுடன் நடந்த போட்டியிலையும் 75 ஓட்டங்களை பெற்றிருந்தார். அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவுடன் நடந்த போட்டியிலையும் 37 ஓட்டங்களை பெற்றிருந்தார். பாகிஸ்தானுடன் நடந்த போட்டியில் 31 ஓட்டங்களை பெற்றிருந்தார். நியூசிலாந்தோடு நடந்த போட்டியில் 122 ஓட்டங்களை பெற்று செஞ்சுரியை பெற்றிருந்தார். அவர் ஆரம்ப துடுப்பாட்ட வீராங்கனையாக வந்து மிகவும் சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்தார். அதிர்ஷ்டவசமாக பங்களாதேஷோட நடந்த ஒரு போட்டியில் அவரோட கால் ஒரு இன்ஜரி காரணமாக காலில் ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டு அவர் இந்த போட்டியில் விளையாட இயலான்னு சொல்லி ஒரு நிலைமை வருது. விளையாட இயலான்ற நிலைமை வருது. பிரித்திகா ராவலுக்கு பதிலாக ஷஃபாலி வர்மாவை இந்திய அணி அழைக்காங்க. 5 years, especially in the T20 format, and we know each other well. That has gone all the way for 6. இந்தியாவோட முதலாவது நாக் அவுட் போட்டி செமிஃபைனலில் விளையாடி முதலாவது போட்டியில் 10 ஓட்டங்களை மாத்திரம்தான் பெற்றிருந்தார். ஆனால் இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்காவோட விளையாடிய இறுதிப் போட்டியில் மேன் ஆஃப் த மேட்ச் விருதை வென்றிருந்தார் ஷஃபாலி வர்மா. அவர் 78 பந்துகளில் 87 ஓட்டங்களை பெற்று
4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து அந்த போட்டியில் 2 விக்கெட்களையும் வீழ்த்தி மேன் ஆஃப் த மேட்ச் விருதை வென்றிருந்தார். உண்மையிலே எல்லாருக்கும் இந்த சம்பவம் நடக்காது. என சொல்லுவாங்க, எப்பயாவது இருந்துட்டு நமக்கு வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் வருமானு சொல்லி, அந்த அதிர்ஷ்டம் தற்பொழுது ஷஃபாலி வர்மாவுக்கு வந்திருக்கு. ஷஃபாலி வர்மா 2004ஆம் ஆண்டு பிறந்த 21 வயதை கொண்ட ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர். இந்த ஷஃபாலி வர்மாவுக்கு அவ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம், இந்தியாவின் 15 பேர்களை கொண்ட செருள்ள இல்லாம அவ இந்த தொடர்ல இறுதி 2 போட்டியும் விளையாடி மேன் ஆஃப் த மேட்சையும் விருதையும். जिसके पिता ने उसे क्रिकेटर बनाने के लिए उसके बाल कटवा दिए और यहाँ तक कि उसे लड़कों के साथ प्रैक्टिस करवाया और आज இந்திய அணியின் வெற்றிக்கு மிகவும் முக்கியமான ஒரு துடுப்பாட்டத்தையும் 2 விக்கெட்களையும் பெற்றுக் கொண்டிருந்தால் இப்படி எல்லாருக்கும் வாழ்க்கையில் அமையாது, அதைக்கு அமைஞ்சிருக்கி.